மலேசியா உட்பட 94 நாடுகள் சுற்றுலா பயணிகள் இன்று முதல் 60 நாட்கள் விசா இன்றி தாய்லாந்திற்கு சுற்றுலா செல்ல அனுமதி. தாய்லாந்து நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இன்று முதல் 60 நாட்களுக்கு விசா இன்றி மலேசியர்கள் தாய்லாந்திற்கு பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு முன் விசா விலக்கு 30 நாட்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பல விசா வசதி நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இந்த விலக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தாய்லாந்து அரசின் செய்தி தொடர்பாளர் சாய் வச்சோருன்கே குறிப்பிட்டார். மலேசியா உட்பட 93 நாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் 60 நாட்கள் விசா இன்றி தாய்லாந்தில் தங்குவதற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். தாய்லாந்தில் நீண்டகாலம் தங்கி பணிபுரிய விரும்பும் இலக்கியவியல் துறை பணியாளர்களின் விசா கால அவகாசம் 60 நாட்களிலிருந்து 5 ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டது. வெளிநாட்டு மாணவர்கள் பல்கலைக்கழக பட்டப்படிப்புக்கு பிறகு தாய்லாந்தில் 1 வருடம் தங்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாய்லாந்தில் நீண்டகாலம் தங்கியிருக்கும் ஓய்வு பெற்ற வெளிநாட்டினர்களின் காப்பீட்டு தேவைகளும் தளர்வு செய்யப்பட்டன. கடந்த வாரம் 14.32 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் தாய்லாந்துக்கு பயணம் மேற்கொண்டனர். மேலும் இந்த ஆண்டு குறைந்தது 35 மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதை தாய்லாந்து இலக்கை கொண்டுள்ளது என்று தாய்லாந்தின் சுற்றுலா மற்றும் விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.